Hello everyone, welcome back to my channel Sara Designs and நம்ம channel first time நீங்க பார்க்குற வியூவரா இருந்தா hearty welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல jewel neck with 6 paneled kurtiயோட cutting and stretching தான் பார்க்க போறோம். இந்த tutorial கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. And நம்ம channel இதுவரைக்கும் subscribe பண்ணாம நீங்க பார்க்கறீங்கன்னா please subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். First இந்த kurtiக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். Georgette fabric 3.5 meters, sun crepe 2.5 meters and net 1 meter. இந்த kurti வந்து M size measurement stitch பண்ண போறோம். So measurement chart வந்து screenல display ஆகும், செக் பண்ணிக்கங்க. First Georgette fabric கீழ போட்டு just fold பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். இது வந்து selvage side. So kurti lengthக்கு ஏத்த மாதிரி நான் fabric வந்து கரெக்ட்டா வந்து fold பண்ணி கீழ வந்து ஒரு straight line draw பண்ணிருக்கேன். இப்போ இத வந்து நான் கட் பண்ணி எடுக்க போறேன். So kurti length க்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது வந்து closed side. So இது வந்து நடுவுல கட் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். So நான் நடுவுல வந்து கட் பண்றேன். So கட் பண்ணியாச்சு. இப்போ இதில இருந்து சிங்கிள் போர்ஷன் வந்து எடுத்துடலாம். So ஒரு போர்ஷன் எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா half-ஆ வந்து fold பண்ணிக்கிறேன். So பாதியா fold பண்ணிக்கிறேன். இந்த சைடு வந்து லைட்டா அயன் மட்டும் பண்ணியிருக்கேன். So இது வந்து ஓபன் சைடு. fold சைடு லைட்டா அயன் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஃபேப்ரிக் வந்து மூவ் ஆகாம இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 1 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா half bust பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ண போறோம். அதாவது 3.25 இன்ச் மார்க் பண்ண போறோம். இந்த பஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் மெஷர்மெண்ட் நீங்க என்ன மெஷர்மெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் அதை half-ஆ டிவைட் பண்ணி நீங்க மார்க் பண்ணிக்கலாம். So M சைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1/2 inch stretching allowance வந்து மார்க் பண்ணிக்கிறேன். So 4.25 inch வந்திருக்கு. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா shoulder to waist length 17.5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட் லைன் வந்து டிரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல மார்க் பண்ண அதே மெஷர்மெண்ட் கீழ இங்க மார்க் பண்ற 4.25 inch. So இப்போ மேல இருக்கிற பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் ப்ரௌனஸ் வந்து நம்ம மார்க் பண்ண போறோம். ஸோ இந்த லென்த்தோடைய மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 22 inches இருக்கு. இதனுடைய மிட் பாயிண்ட் 11 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்க பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்க வந்து kurti ஸ்ட்ரெச் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து பாடி மெஷர்மெண்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்க் ஐ கார்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறம் இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் இருக்கிற பேனல் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து எடுத்து இந்த சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கிற இந்த பேனலோடைய அந்த சைடில் இருக்கிற ரெண்டு பீஸையும் வந்து ஜாயின் பண்ணணும். இதை இதோட அண்ட் அதை இதோட ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். ஸோ பேனல் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாதியா மடிக்க போறோம். ஸோ ஹாஃபா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிட்டு நான் வந்து பெல் பின்ஸ் வந்து போட்டிருக்கேன், துணி அசையாம இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து 1/2 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக லைன் டிரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷோல்டர், ஹாஃப் ஷோல்டர் 7.5 inches அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ ஹாஃப் ஷோல்டரை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் 7.5 inches. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஸ்லோப்காக 3/4 inch வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல்க்கு நான் யூஸ் பண்ற ஃபார்முலா half arm hole minus 1. ஸோ 6.5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1/4 chest 9 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக ஒரு 0.5 inch மார்க் பண்ணிக்கலாம், அதாவது 1/2 inch மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் 1 inch மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த் 12.5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதனுடைய 1/4 ரவுண்ட் வந்து மார்க் பண்ண போறோம். இப்போ இதனுடைய 1/4 ரவுண்ட் வந்து 7.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பாடி லூஸ்க்காக 1/2 inch மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த் 17.5 inches வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மார்க் பண்ண லைன் இருக்கு. ஸோ அதை வச்சு நான் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதனுடைய 1/4 ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக ஒரு 1/2 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸும் வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து எது வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக் ஓப்பன் சைடு வந்து 3 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சைடும் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பேக் நெக் டெப்த் வந்து 0.5 inch மார்க் பண்ணிட்டு பேக்கில் வந்து ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்குக்கு வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஷோல்டருக்கு வந்து 0.5 inches ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோலுக்கும் 1/2 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் சைட் சீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சைட் சீம் வந்து 1.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் 1.5 inches மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 inch மார்க் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ நான் கீழே மார்க் பண்ணுறேன் இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 inch மார்க் பண்ணிங்கன்னா போதும். மேலே இருந்து 1.5 inches வந்துட்டு அப்படியே கீழே வந்து 1 inch நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெக்கு கட் பண்ணிக்கலாம். நெக்குக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஷோல்டர் கட் பண்ணியாச்சு, ஆர்ம் ஹோல் கட் பண்ணியாச்சு. இப்போது சைட் சீம் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்இவனாக இருக்கிறத ஈவனாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் போர்ஷன், ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் பேக் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. இப்போ அகெயின் இன்னொரு போர்ஷன் வந்து அதே மாதிரி பேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் கட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்டில் 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இப்படி ட்ராப் பண்ணிட்டு வரணும். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஆங்கிளில் 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இப்படி ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. இப்போது இந்த கர்வுக்கு வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 0.5 வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக் ஓப்பன் சைடு வந்து 3 inches மார்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த மார்க்கிங் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஷோல்டர் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டருடைய ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1/2 inch மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் கட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ எப்படி கட் பண்ணும் அப்படின்னா, நெக்கு வந்து நம்ம இப்போ எதுவும் கட் பண்ணல, அதனால அதை ஸ்ட்ரைட் கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் கர்வ், இந்த கர்வ் தான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சைட் சீம் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஓப்பன் சைடு வந்து மொத்தம் 4 பீசஸ் இருக்கும். ஸோ முன்னாடி மார்க் பண்ண எல்லா மெஷர்மெண்ட்டும் அப்படியே வந்து மார்க் பண்ணியிருக்கும்.
சைடில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லைனிங்கில் நெக் எதுவும் மார்க் பண்ணல, அதனால் வந்து நெக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷோல்டர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்கலாம் அண்ட் சைட் சீமும் கட் பண்ணிக்கலாம். ஸோ லைனிங் கட் பண்ணதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு போர்ஷன் வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேக் எடுத்துக்கலாம். ஸோ பேக் நெக் வந்து 0.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நெக்கு ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பேக் லைனிங்கு. இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இங்கே 0.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து ஸ்டிச்சிங் அளவு 0.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஃப்ரண்ட் லைனிங். இப்போ வந்து பேக் லைனிங் எடுத்துக்கிறேன் அண்ட் பேக் ஜார்ஜெட் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டிச் வந்து போட போகிறோம், அதாவது ஜஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் நம்ம வந்து ஸ்டிச் போடுவோம், அதாவது வேஸ்ட் லென்த் வரைக்கும் வந்து ஸ்டிச் போடணும். ஸோ டாப் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. ஜஸ்ட்டு 2 ஃபேப்ரிக்கும் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கேன்வாஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். மேலே 1 இன்ச்சுக்கு லைன் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக் ஓப்பன் சைடு வந்து 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்கோடைய டெப்த்து 8 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் நெக்குக்காக நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ பாக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்கு ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கோபுரம் ஷேப் நெக்கு தான் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் இந்த மாதிரி வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்கு ஷேப் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இந்த நெக்குக்கு அவுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 0.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கு அவுட்டர் லைன் ஃபுல்லாகவே 0.5 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஐஃபன் எல்லாமே வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கீழேயும் வந்து 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த நெக்கு ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்கு ஷேப் கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சன்க்ரேப்பில் வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட்சஸ் கட் பண்ணிவிட்டு நெக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது பேக் எடுத்துக்கலாம். இது மிடில் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் டவுன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக நம்ம இந்த பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ பெல் பின்ஸ் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நெக்கு வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கட் பண்ணிவிட்டு நாட்சஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நாட்ச் கட் பண்ணதுக்கப்புறம் நெக்கு வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் பண்ண வேணாம், இது வந்து நம்ம ஃபைனல் ஸ்டெப்பாக ஹெம்மிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்கு டர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஜுவல் நெக் பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹாஃப் ஷோல்டர் 7.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நெக் ஓப்பன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து 0.75 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, அதாவது 3/4 இன்ச். இப்போ ஷோல்டர் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பாக்ஸ் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம்.
இப்போது அகெயின் ஃப்ரண்ட் நெக்கு டெப்த் வந்து மார்க் பண்ணணும். ஸோ 7 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது ஷோல்டர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாக்ஸ் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து இந்த மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்கு ஷேப் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த ரவுண்ட் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஷோல்டர் லைன் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற இந்த ரவுண்ட் ஷேப்பும் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஜுவல் நெக்குக்கான பேப்பர் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த கட் பண்ண பேப்பர் பேட்டர்ன் வந்து நம்ம அகெயின் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கேன்வாஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கட் பண்ண இந்த பேப்பர் பேட்டர்னை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இங்கே ஷோல்டர் லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கீழே இருக்கிற இந்த ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு வேணும். அதனால் இதுக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 3/4 இன்ச் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எல்லா லைன்ஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து இந்த ரவுண்ட் நெக் கட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ஃபேப்ரிக்கில் வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்குக்கு அவுட் சைடு இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே வந்து 0.5 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் ஃபேப்ரிக் விட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நாட்சஸ் கட் பண்ணதுக்கப்புறமா அந்த கார்னர் வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஸோ கார்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரெடி பண்ண நெக் பீஸ் வந்து செட் பண்ணிவிட்டு பெல் பின்ஸ் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நெக்கில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கட் பண்ணதுக்கப்புறம் நெக்கில் வந்து சின்ன சின்னதாக நாட்சஸ் வந்து கட் பண்ணிவிட்டு நெக்கை வந்து நம்ம டர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ நெக்கு டர்ன் பண்ணதுக்கப்புறமா ஹெம்மிங் வந்து இப்போ பண்ண வேண்டாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜுவல் நெக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஹெம்மிங் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஃபேப்ரிக்கை வந்து ரிங்கில் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ண ஜுவல் நெக் பேப்பர் பேட்டர்னை இது மேலே வந்து இந்த மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் லைனில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் அலவன் 0.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் மார்க் பண்ணுற லைன் வந்து ஃப்ளோரில் கிளியராக தெரியல. அதனால வந்து அடியில் ஒரு லைனிங் ஃபேப்ரிக் வச்சு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அடியில் லைனிங் ஃபேப்ரிக் வச்சு நான் மார்க் பண்ணி காட்டுறேன்.
ஸோ ஷோல்டரில் மட்டும் நீங்கள் வந்து 0.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும். ஸோ ஷோல்டரில் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ரெடி பண்ண இந்த ஃப்ரண்ட் நெக்கு கரெக்டாக வந்து இது மேலே இந்த லைனுக்கு மேலே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லைனுக்கு மேலே வந்து இந்த நெக்கு ஷேப் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு பெல் பின்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ தட் நெக் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் ஸ்டிச் வந்து போடணும். கரெக்டாக இதை ஒட்டின மாதிரி போடுங்க. ஸோ நான் வந்து மிஷினில் வந்து தையல் போட்டிருக்கேன், கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்க, அன்ஈவனாக வந்து வரக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லைனில் தான் வந்து ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கோல்டு மெட்டாலிக் கட் பீட்ஸ் எடுத்துக்கிறேன் அண்ட் ஃபிஷ் ஒயர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கட் பீட்ஸாக எடுத்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோல்டு மெட்டாலிக் கட் பீட்ஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நெட்டில் ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே ஒரு விஷயம் மறக்கக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப இழுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நெட் ஃபேப்ரிக் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் யூஸ் பண்ணுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா கோல்டு மெட்டாலிக் கலர் தான். ஸோ மெட்டாலிக் கோல்டு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 3 பீட்ஸாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லைனா 4 பீட்ஸாக எடுத்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த சுகர் பீட் தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ சுகர் பீட்ஸ் போட்டு ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேலப் டிசைன் வந்து ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த லைனுக்கு மேலே தான் நம்ம ஸ்கேலப் டிசைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் காப்பி அப்ளிகேஷன் ஃபோனில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் வந்து நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இந்த ஸ்கேலப்புடைய வித் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 இன்ச், அதாவது 1/2 இன்ச் இருந்தால் போதும். ஸோ இப்போது ஸ்க்ரீன் வந்து லாக் பண்ணியாச்சு. இப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்கேலப் டிசைன் வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக இந்த மிட் பாயிண்டில் இந்த ஸ்கேலப் வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி அலைன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிறதால ட்ரா பண்ண முடியல. ஸோ பிரைட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு அகெயின் ஸ்கேலப் டிசைன் வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நெட் ஃபேப்ரிக்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன் வந்து ஃபோனில் இருந்து காப்பி பண்ணும்போது பிரைட்னஸ் வந்து ரொம்ப மைல்டாக வச்சு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோனில் இருக்கிற டிசைன் வந்து கிளியராக வந்து நெட் ஃபேப்ரிக்கில் தெரியும். ஸோ நெக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹாஃப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஹாஃபும் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து நம்ம டிசைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்கேலப் வந்து எப்படி ஆரி ஒர்க் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கோல்டு மெட்டாலிக் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு பீடாக எடுத்து நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த ஸ்கேலப் டிசைன் மேலே. ஸோ அகெயின் சொல்கிறேன், நெட் ஃபேப்ரிக்கில் நீங்கள் வந்து ஆரி ஒர்க் பண்ணும்போது ஃபேப்ரிக் ஒரு வாட்டி இழுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து சுருங்கிடும். அதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நெட் ஃபேப்ரிக் வந்து ஸ்டிச் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து அவுட்புட்டும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ரெண்டு பீடாக எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸ்கேலப் ஃபுல்லாக. ஸோ ஸ்கேலப் டிசைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலப்புக்கு நடுவில் ஸ்டெம் மாதிரி ஒரு டிசைன் வந்து நம்ம ஆரி ஒர்க் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸ் எடுத்துக்கிறேன் அண்ட் ஆல்சோ சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன்.
ஸோ நீடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கட் பீட் அண்ட் ஒரு சீக்வன்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் செயின் அண்ட் ஒரு குட்டி செயின் போட்டு நீடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கட் பீட் அண்ட் ஒரு சீக்வன்ஸ் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் ரைட் சைடு வந்து ஒரு லாங் செயின் ஒரு குட்டி செயின் போட்டதுக்கப்புறம் நீடில் வந்து ஒரு 2 கட் பீட் அண்ட் ஒரு சீக்வன்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து லீஃப் ஆர் ஸ்டெம் வாட் எவர். ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேலப் ஃபுல்லாக வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் காட்டுறேன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீடில் 3 கட் பீட் ஒரு சீக்வன்ஸ் எடுத்து ஒரு லைன் போடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2 கட் பீட் அண்ட் ஒரு சீக்வன்ஸ் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக லீஃப் டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது மேலே நெக்கு டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ கீழே என்ன டிசைன் நம்ம அப்ளை பண்ணமோ அதே டிசைன் தான் வந்து நம்ம மேலேயும் வந்து போட போகிறோம். ஸோ நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸ் வச்சு நம்ம அவுட்லைன் போட போகிறோம். ஸோ நெக்கில் போடும்போது மட்டும் ஒவ்வொரு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நெக்கு ஃபினிஷிங் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் நெட் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணும்போது. ஸோ ஒவ்வொரு கட் பீடாக எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம பண்ண சிமிலர் ஒர்க் தான் மேலேயும் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக வந்து டாட்ஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் புட்டாஸ் தான் வந்து போட போகிறேன். ஸோ இந்த புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி மட்டும் தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த பீடை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் வச்சு நான் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போது நான் வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அண்ட் அடுத்த புட்டாஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாக் ஸ்டிச் தான் போடணும். ஸோ அடியிலேருந்து எடுத்துக்கோங்க, த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து புட்டாஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சுகர் பீடு வச்சு புட்டாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு புட்டாஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இப்போ கீழே இருக்கிற நம்ம அந்த த்ரெட் எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் அண்ட் நீட்டாக இருக்கும். ஸோ புட்டாஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அடியில் இருக்கிற இந்த த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போது இந்த ஃபிஷ் வயர் எல்லாமே வந்து நம்ம எட்ஜில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஃபினிஷிங்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து ரிங்கில் இருந்து எடுத்தாச்சு. இப்போது ஷோல்டரில் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ண மாதிரி நெக்லேயும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ண போகிறோம். ஸோ நெக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் லைன் வந்து கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடு வந்து ஷோல்டர் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த நெட்டு ஃபேப்ரிக் வந்து கிளியராக தெரியும். பட் என் ஃப்ளோர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் அண்ட் பிளாக்காக இருக்கிறதுனால என்னால் கிளியராக வந்து கட் பண்ண முடியல. அதனால் அடியில் வந்து லைனிங் ஃபேப்ரிக் வச்சு கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராங் சைடு வந்து டேர்ன் பண்ணிவிட்டு நெட் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து கட் பண்ணிக்கிறேன். அதாவது நெட்டுக்கு கீழே வந்து ஒரு ஹெம்மிங் பண்ணுற அந்த பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹெம்மிங் பண்ணுற அந்த பீஸ் விட கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா விட்டு நான் வந்து நெட் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது இந்த நெட் ஃபேப்ரிக்கும் சேர்த்து ஹெம்மிங் பண்ணிடலாம். அதுக்காக ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொன்னேன்னு.
ஸோ நெட் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த ஹெம்மிங் பீஸோட இந்த நெட் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போவே வந்து ஹெம்மிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் ஹெம்மிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே வந்து தெரியாத அளவுக்கு நீங்கள் ஹெம்மிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஹெம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே அடியில் இருக்கிற எல்லா ஃபேப்ரிக்கோடு சேர்த்து தான் நம்ம நீடில் வந்து எடுப்போம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் லைனிங்கில் மட்டும் ஊசி வந்து குத்தி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸோ லைனிங்கில் மட்டும் நீங்கள் வந்து ஹெம்மிங் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் 2-3 டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஹெம்மிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸ்டிச்சிங் அலவன்ஸு. ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் எடுத்துக்கலாம் அண்ட் ஃப்ரண்ட் வந்து அதுக்கு மேலே பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நான் ஓவர்லாக் பண்ணியிருக்கேன் ஷோல்டரில். இப்போ பேக் நெக்குடைய மிடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். பிகாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலருக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெல் பின்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலருடைய ஹாஃப் ரவுண்ட், அதாவது பாதி ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ காலருடைய ஹாஃப் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 8 inches வந்து இருக்குது. ஸோ ஹாஃப் ரவுண்ட் வந்து 8 inches இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம இந்த பேக் நெக் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3.5 inches இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கேன்வாஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஹாஃப் ரவுண்டு காலர் வந்து பார்த்தீங்கன்னா 8 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த லைனில் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா 1.5 inches மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் நெக் அது மட்டும் மெஷர் பண்ணோம் இல்லையா 3.5 inches, அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி கரெக்டாக பிளேஸ் பண்ணிவிட்டு காலருடைய ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலருடைய வித்து 1.25 inches வந்து மார்க் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து 1.5 inches கூட மார்க் பண்ணிக்கலாம். பட் 1.25 inch வந்து போதுமானது. ஸோ காலர் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 1.25 inch வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா லைன்ஸையும் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலருடைய ஹாஃப் ரவுண்ட் 8 inches வந்து மார்க் பண்ணணும். அண்ட் மேலே இருக்கிற லைன்லேயும் வந்து நம்ம இப்போது மார்க் பண்ண போகிறோம். பட் ஹாஃப் ரவுண்ட் 8 inches மார்க் பண்ணக்கூடாது. 1 inch மைனஸ் பண்ணிவிட்டு 7 inches வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காலர் ஷேப் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நடுவில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எப்படி எழுதுறேனோ அதே மாதிரி எழுதிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் காலரு.
ஸோ அதே மாதிரி இங்கேயும் எழுதிக்கோங்க. இது பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட் காலர். அது பேக் காலர், இது ஃப்ரண்ட் காலர். ஸோ இந்த 2 பீஸை தான் நம்ம வந்து ஒன்றா இந்த மாதிரி சேர்த்து ஜாயின் பண்ணணும். ஸோ இது 2 பேக்கு அண்ட் இது ஃப்ரண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் ஃபேப்ரிக் ரிங்கில் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண காலரில் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் காலர் இந்த எஃப் எழுதியிருக்கோம் இல்லையா, இது 2 ஒன்றா சேர்த்து வச்சு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் மிடில் வந்து அந்த மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேண்டமாக வந்து இந்த மாதிரி டாட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ காலர் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டாட்ஸ் வந்து ரேண்டமாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து புட்டாஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த டாட்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையும். ஸோ டாட்ஸ் மார்க் பண்ணதுக்கப்புறமா இதில் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ண இந்த புட்டாஸ் தான் இதுலேயே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி புட்டாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க, லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து புட்டாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ புட்டாஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அடியில் தெரிகிற இந்த த்ரெட் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலருக்கு வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த காலர் வச்சு நம்ம டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த பேப்பர் கேன்வாஸை எடுத்து நம்ம இதை அயர்ன் பண்ணிக்கலாம் லைனிங்கில். ஸோ லைனிங் ஃபேப்ரிக்கில் அயர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் மேலே கீழே நாட்ச் கட் பண்ணிக்கோங்க மிடில் பாயிண்டில். அண்ட் இதுக்கும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கேன்வாஸ் இந்த பீஸை வந்து இதுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ சின்ன சின்னதாக நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நாட்சஸ் கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த காலர் வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கலாம், நீட்டாக டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டர்ன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம குர்த்தி எடுத்துக்கலாம். ஸோ இதில் மிட் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்ச் வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நெக்கு இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நாட்ச் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாக கட் பண்ணிட வேண்டாம். இப்போது இந்த நாட்ச் பாயிண்ட்டோட இந்த காலருடைய லைனிங் ஃபேப்ரிக், அதாவது அடியில் இருக்கிற இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை இந்த நெக்குக்கு அடியில் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி நம்ம பெல் பின்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குர்த்தியோடைய நெக்குக்கு அடியில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு பெல் பின்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ கரெக்டாக அலைன் பண்ணி போடுங்க. அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ணும்போதே வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம் அப்படின்னா தைக்கும்போது இன்னும் ஸ்ட்ரெச் ஆகிடும், அதுக்காக தான். ஸோ இது வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து பெல் பின்ஸ் போட்டு கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது மேலே இருக்கிற அந்த காலர்,
ஸோ இதனுடைய நாட்ச் பாயிண்ட் அண்ட் இதனுடைய நாட்ச் பாயிண்ட் ஒன்றா சேர்த்து இதை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காலர் வந்து நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பெல் பின்ஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த நாட்ச் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து நம்ம ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பெல் பின்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ தட் நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கார்னர் வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பெல் பின்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இந்த சைடும் வந்து நான் வந்து பெல் பின்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் கைடு யூஸ் பண்ணல, ரெகுலர் கைடு தான் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு தையல் போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இன்னொரு தையல் வந்து போட்டு காட்டுறேன். ஸோ இங்கே பீட் கிட்ட வரும்போது ஃபூட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம தூக்குன மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த பீட் எதுவும் வந்து உடையாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இதை வந்து ஸ்டிச் பண்ண முடியும். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கூட உங்களால் கண்டிப்பாக இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ பொறுமையாக வந்து பண்ணணும், அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் காலர் வந்து ரொம்ப நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 inch வந்து ஸ்ட்ரெச்சிங் அலன்ஸ் விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒரு தையல் வந்து போட போகிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஸோ காலர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லீவோடைய பேப்பர் பேட்டர்னுடைய வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிவிட்டு நான் ஸ்லீவ்ஸ் வந்து குர்த்தியில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போது சைட் சீம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு இங்கே சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும், இதுக்கு கீழே ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்லீவுடைய ஸ்டார்டிங்லேருந்து வந்துட்டு அண்ட் சைட் சீமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் லென்த்து, ஓகேங்களா, அது வரைக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ஃபேப்ரிக் அண்ட் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கை தனித்தனியாக எப்படி வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு, அதாவது ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கை எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் முதல்ல. ஸோ ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கு மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ஃபேப்ரிக் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ லைனிங் ஃபேப்ரிக்கை தனியாக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கை வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி தள்ளிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து லைனிங் ஃபேப்ரிக் ரெண்டாக ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதுக்கு உள்ளே வந்து ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கை உள்ளே நல்லா தள்ளிக்கங்க. அதுக்கப்புறமா இந்த லைனிங் ஃபேப்ரிக் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 inch கேப் விட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அண்ட் கார்னர் வந்து நான் வந்து பீக்கோ பண்ணி இந்த குர்த்தி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ பேக் நெக் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ க்ளோஷருக்கு இந்த மாதிரி ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.